வணக்கம். நாலடியார் பாடல் எண் 264. இந்த பாட்டில் என்ன கருத்தை சொல்கிறாங்கன்னா, முற்பிறவிகளில் ஒரு மனிதர் செய்த பாவ புண்ணியங்களின் பயனானது இந்த பிறப்பில் சேரும். அப்போ இந்த பிறப்பில் செய்யும் செய்கைகளுக்கும் முற்பிறப்பில் செய்த பாவ புண்ணியங்களின் பயனாக இப்பிறப்பில் இவர்களுக்கு நேரும் அனுபவங்களுக்கும் தொடர்பு இல்லை, அது வேறு வேறாக இருக்கும் என்ற கருத்து சொல்லப்படுகிறது. அதனால் என்ன ஆகும்னா, அறிவுடையவர்கள் செல்வம் இன்றி இருக்க, அறிவில்லாதவர்கள் மிக்க செல்வம் உடையவர்களாய் பட்டாடை முதலியன உடுத்தி வாழ்வார்கள் என்ற கருத்து இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் கூட சொல்லுவார், இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு என்பார். அப்போது இந்த பின்னணி வச்சுட்டு நம்ம உள்ளே போகலாம் பாட்டுக்குள்ள. புணர் கடல் சூழ் வையத்து புண்ணியமோ வேறே. புணர்கடல்னா நெருங்கிய கடல், சமுத்திரம். சூழ்ந்த வளைந்த, வையத்து பூமியில், புண்ணியமோ வேறேனா மனிதர்களால் முற்பிறப்பில் செய்யப்பட்ட புண்ணியத்தின் பயனோ அது வேற. அவரவர்கள் செய்யும் முயற்சிகளுக்கும் செய்கைகளுக்கும், இந்த பிறவியில் செய்ய முயற்சிகளுக்கும் செய்கைகளுக்கும் அது வேறுபட்டது அப்படின்னு சொல்றார். ஆதலின் உணர்வது உடையார். உணர்வது உடையார்னா என்ன? அறியத்தக்கவைகளையெல்லாம் அறியும் அறிவு உடைய அந்த மனிதர்கள் இருப்ப, உணர்வது உடையார் இருப்ப, உணர்வு இல்லா அந்த அறிவே இல்லாத வட்டும் வழுதுணையும் போல்வாரும் வாழ்வரே. வட்டும் வழுதுணையும் போல்வாரும்னா இந்த கரி முள்ளியையும் கத்திரியையும் போல்வாரும் நிகழ்ப்பவர்களும், அதாவது அவற்றைப் போல ஒரு மூட ஜன்மங்கள், ஒரு ஜடங்கள், அவங்களும் எப்படி இருப்பாங்களாம்? பட்டும் துகிலும் உடுத்து வாழ்வார்கள். வாழ்வரே அப்படின்னு இருக்கு. அவங்கெல்லாம் அந்த அறிவே இல்லாத ஒரு ஜட மனிதர்கள் கூட பட்டாடைகளையும் வேறு வகையான நல்ல ஆடைகளையும் கட்டிக்கொண்டு வாழ்வார்கள். இதற்கு என்ன காரணம்? போன பிறவியில் செய்த புண்ணிய பயனுடைய இன்மையும் உண்மையும் ஆகும் என்பது இந்த பாடலினுடைய கருத்து. சரி.